So here we are at the appearance place of Srimati Radharani called Raval. Hare Krishna. இங்கே நம்ம ஸ்ரீமதி ராதாராணி தோன்றிய இடமான ராவல் என்ற இடத்துல இருக்கோம். So here the king Vrishabhanu and Kirtida, queen mother, they lived here in the palace, somewhere in this place. இங்கே ரிஷபானு மன்னரும் கீர்த்திதா அவங்களுடைய மனைவியும் இங்கே இங்கே ஒரு அரண்மனை இருந்திருக்கு, அங்கே வாழ்ந்துட்டு இருந்தாங்க. And for a long time they didn't have children. நீண்ட நாட்களாக அவங்களுக்கு குழந்தைகள் இல்லாமல் இருந்தது. So one day when they went to the bank of Yamuna for puja, they worshipped Lord Brahma, and on the lotus beautiful child was floating. So this is how Srimati Radharani appeared, glowing effulgence, beautiful baby. ஒரு நாள் அவங்க யமுனா கரையில் போயிட்டு அங்கே பிரம்மாவை வழிபட வந்தபோது அங்கே அழகான ஒரு தாமரை மலரில் ஒரு குழந்தை இருந்தது. அந்த குழந்தை தான் ஸ்ரீமதி ராதாராணி. So then everybody from all over the place, everybody came to see the child. The miracle happened that on the lotus child was floating on Yamuna and looking very effulgent and beautiful. But the baby had closed eyes all the time. எல்லாருமே அந்த குழந்தைய பார்க்குறதுக்கு வந்தாங்க. ஏன்னா இது ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. இந்த மாதிரி யமுனை நதியில் ஒரு தாமரை மலரில் ஒரு குழந்தை மிதந்துட்டு இருக்கிறது, அதை பற்றி கேட்ட உடனே எல்லாருமே அந்த குழந்தைய பார்க்க வந்தாங்க. ஆனால் அந்த குழந்தை வந்து எப்பவும் கண்ணை மூடியே இருந்தது. And all people came to see wonderful child. So Nanda Maharaj also came with baby Krishna holding him. And when Krishna came in front of Radharani, first time she opened eyes, the first thing she saw is Krishna. So எல்லாரும் வந்தபோது நந்த மகாராஜரும் குடும்பத்தோடு வந்தார். அப்போது அவங்க கையில் கிருஷ்ணரும் இருந்தார். அவர் சிறு குழந்தையாக தான் அவரும் இருந்தார். அப்போது கிருஷ்ணர் ராதாராணி முன்னாடி வந்த உடனே முதல் முறையாக அவங்க கண்ணை திறக்கிறாங்க. கண்ணை திறந்து முதல்ல கிருஷ்ணரை தான் பார்க்குறாங்க. So the message is that she came here to see Krishna only, to serve Krishna only. The message is of a Kanta Bhakti, of full surrender. That's the message. அதில் இருந்து என்ன நமக்கு கருத்து சொல்லப்படுது அப்படின்னா, ஸ்ரீமதி ராதாராணி இங்கே வந்தது கிருஷ்ணரை பார்க்குறதுக்கு, கிருஷ்ணருக்கு சேவை புரிவதற்கு, அந்த ஏகாந்த பக்தி முழு சரணாகதின்றதை நமக்கு காட்டுறதுக்காக வந்திருக்காங்க. So this was the first place of Radharani's appearance and childhood pastimes. And later on, when Nanda Maharaj from Gokul shifted to Nandagram, Vrishabhanu king shifted to Varshana. So those places we've seen. ராதாராணி தோன்றிய இடம் இங்கே தான், இந்த கோகுல் என்ற இந்த பகுதியில் தான் இருந்தாங்க. நந்த மகாராஜர் வந்து கோகுலத்திலிருந்து நந்தகிராமுக்கு இடம்பெயர்ந்த போது ரிஷபானு மன்னரும் இங்கிருந்து வர்ஷானாவுக்கு இடம்பெயர்ந்தார். So here we pray to Srimati Radharani that we can also engage in unalloyed devotional service to Krishna by chanting Hare Krishna, Krishna Krishna, Hare Hare, Hare Rama, Rama Rama, Hare Hare. ஸோ அதனால் நம்ம எல்லாரும் ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரேன்னு ஹரிநாமத்தை உச்சரிக்கிறது மூலமாக கிருஷ்ணர் மீதான தூய அன்பை வளர்த்து கொள்ளணும்னு நம்ம ஸ்ரீமதி ராதாராணிகிட்ட பிரார்த்தனை செய்யலாம். Good. Now we'll chant another mantra, mystical mantra, Sharira Vidyajal, and the honor prasadam. Hare Krishna. இப்போ இன்னொரு அருமையான மந்திரம் சொல்ல போகிறோம், சரீரா வித்யா ஜால்ன்ற மந்திரம். அதை சொல்லிவிட்டு நம்ம பிரசாதம் ஏற்றுக்கொள்ள போகிறோம். So please, congregation devotee, first you go in the queue, get your plate, and then sit in the rows that we can all of us sit peacefully here. Hare Krishna. முதல்ல காங்கிரிகேஷன் பக்தர்கள்லாம் வரிசையில் வந்து பிரசாதம் வாங்கிட்டு அங்கே போய் அந்த பக்கத்தில் வரிசையாக உட்காருங்க.